இந்த 21 விளக்கு பிரார்த்தனைங்கிறது இருக்கிற எல்லா பிரார்த்தனையை விட ரொம்ப கஷ்டமானது. ஒரு விளக்க கையில வச்சுண்டு அணையாம நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல 21 விளக்கு உடம்புல சுமந்துண்டு ஆணி செருப்பை போட்டுண்டு விளக்கு அணையாம கோவில சுத்தி வரணும். இவ்வளவு பெரிய பிரகாரத்தை சுத்தி வர்றது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. சாமி, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் முடிவெடுத்தேன். என் முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறது பெருசு இல்ல, அதே வைராக்கியத்தோட சுத்தி வரணும். அப்படி இல்லைன்னா நீ வேண்டின்றதுக்கான முழு பலனும் கிடைக்காது. டே மச்சான், அவர் சொல்றது கரெக்ட் தான்டா. நீ ஷூ சப்பல் இல்லாம வெறும் கால கூட நடக்க மாட்டேன். எப்படி ஆணி செருப்பெல்லாம் போட்டு? டே ரொம்ப கஷ்டம்டா. என் பூங்கொடிக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க தயாரா இருக்கேன்டா. எனக்கு என் பூங்கொடி பிழைக்கணும், அவ்வளவுதான். டேய், உங்க அம்மாக்கு தெரிஞ்சா ஏதாவது பெரிய பிரச்சனை எடுப்போது மச்சான். அதை நான் பாத்துக்கிறேன்டா. அம்பி, அபசகுணமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த பிரார்த்தனைய யாரும் முழுசா முடிச்சதே இல்லை. சாமி, எல்லாரும் அவங்க நல்லதுக்காக தான் பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க. நான் என் பூங்கொடிக்காக பிரார்த்தனை பண்றேன். அவளை விட வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. கண்டிப்பா நான் இந்த பிரார்த்தனை எந்தவித குறையும் இல்லாம முடிச்சிருவேன் சாமி. அப்படி நீ முழுசா முடிச்சின்னா நீ என்ன வேண்டின்னு இருக்கியோ அதை அந்த ஆத்தா செஞ்சு கொடுப்பா. நீ தைரியமா ஆரம்பி. தாயே, என் நண்பா அவனுக்காக எதுவுமே வேண்டினதில்லை. இப்ப முதல் அவன் காதலிக்காக வேண்டான். பிரார்த்தனையை நிறைவேற்றுற சக்தி அவனுக்கு கொடுத்து நீதான் அவன் கூடவே இருந்து அவனை வழி நடத்தணும் தாயே.
சார் இப்போ எப்படி சார் இருக்கு? என்னால நம்பவே முடியலம்மா. அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிடுவாங்க. இன்னும் 1 ஹவர்ல கான்சியஸ் வந்துடும். கண்ணு முடிச்சதை என்ன கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். ஓகேவா? ஓகே. பூவு, நீ எதுக்கும் பயப்படாத பிள்ளை, தைரியமா இரு. இப்பவே இந்த சந்தோஷமான விஷயத்த நான் போய் ஜீவா சார்ட்ட சொல்லிட்டு வரேன். சிஸ்டர், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஓகே. கோபி, நான் மாறி பேசுறேன். ஹலோ மாரி, என்ன விஷயம் சொல்லு மாரி. கோபி, ஜீவா சார் எப்படி இருக்காரு? அதை ஏன் மாதிரி கேக்குற? 21 விளக்கு ஏத்தி அம்மன் பிரகாரத்தை சுத்தி வந்து ஆணிக்கால் செருப்புல நடந்துகிட்டு இருக்கான். இந்த கோலத்துல சத்தியமா அவனை என்னால பார்க்கவே முடியல மாரி. அவர் கஷ்டம் வீண் போகல கோபி. பூவுக்கு பல்ஸ் ரேட்டு அதிகமா எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடும். இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போறாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாரி. நீ இரு, நான் முதல்ல இந்த விஷயத்தை ஜீவாட சொல்றேன். ஓகே கடவுளே. தேங்க்ஸ். ஓகே. ஏகஹாரதி தீபம் தரிசயாமி சமஸ்தரக்ஷாம் தாரயாமி சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. அம்பி, பிரார்த்தனையை முழுசா முடிச்சு உன் பக்தியை நிரூபிச்சிட்டேன். அந்த அம்பாளோட அருள் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். உன் வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அது கண்டிப்பா கை கொடுப்பா. சகல காரியாணி விஜயானி பவந்து பரிபூர்ண கிருபா கடாட்ச சித்திரஸ்து. கை கூட்டிடுச்சு மச்சான். பூங்குடிக்கு சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கண்ணு முடிச்சிருவாளாண்டா. என்ன தீபி, நாம நினைச்ச மாதிரி நடக்காது போல இருக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தீபி. அதெல்லாம் அப்படி விட்டுற மாட்டேன். நாம நினைச்ச மாதிரியே நடக்கணும். நடக்கலனாலும் நடக்க வைப்பேன். ஐயோ வேண்டாம் தீபி. ஆமா தீபி, அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். இந்நேரம் பூங்கொடி உயிர் பொழைச்சிட்டான்னு அந்த மாதிரி ஜீவா கிட்ட போய் சொல்லிருப்பா. அவன் அநேகமா வந்துருவான் பாரு. நான் இங்கதானே இருக்கேன். இப்ப அவன் வரத்துக்குள்ள காரியத்தை முடிக்கிறதா நல்லது. அவன் பயந்த மாதிரியே ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கதை கட்டி விட்டுருவோம். ஐயோ வேண்டாம் தீபி. அந்த ரூம்ல வேற நர்ஸ் இருக்காங்க. அந்த நர்ஸ் வெளியில வரட்டும். மாறி உள்ள வரத்துக்குள்ள நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க.
கடவுள் எப்பவும் என் பக்கம்தான் இருப்பான். 1000 விளக்கு கொளுத்தி அம்மனை சுத்தி வரணும்ல அவசியம் இல்ல. நீங்க இங்கேயே இருங்க, நான் மட்டும் போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வரேன். திப்பி வேண்டாம் திப்பி. ஐயோ திப்பி, ஜீவா வந்துட்டா. திப்பி இவ கொல்ல போறேன்னு உள்ள போனதும் பின்னாடியே ஜீவா வந்துட்டானே. ஷூ என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டாளா? நாமளும் அவ கூட மாட்ட போறோம். ஷூ அனன்யா, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, புலம்பாம இரு. பூங்கொடி, கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் பூங்கொடி. எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு. அதுவும் இல்லாம அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது பூங்குடி. இங்க பாரு, உனக்காக வேண்டிக்கிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சார், உங்களை டாக்டர் உடனே பார்க்கணும்னு சொன்னார் சார். டாக்டரே கடவுள் ரூபத்தில் வந்து காப்பாத்தினாரா இல்ல கடவுள் டாக்டர் ரூபத்தில் வந்து காப்பாத்தினாரான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என் பூங்குடி திரும்ப கிடைச்சிட்டா. எங்கேயும் போக வேணாமா? உன் கூடவே இருக்கணுமா? நீ என் கையை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சரி, இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஜென்மத்திலையும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சரியா? டாக்டர் கூப்பிடாமலே நான் அவரை போய் பார்த்துருக்கணும். கூப்பிட்டதுக்கு அப்புறமும் நான் அவரை போய் பார்க்கலன்னா அது மரியாதையா இருக்காது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இதோ நான் ஓடி போயிட்டு ஓடி வந்துடுறேன். சரியா? ஒரு சைன் பண்ண சொன்னதுக்கு என்ன அர்ப்பணம் பண்ணிட்டீங்க சார்.
வாங்க சார். என் கையில மாட்டினடி செத்த இன்னைக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் 2 பேரும் ஒண்ணா இருக்க போறீங்களா? இன்னைக்கே உங்க 2 பேரையும் பிரிச்சு காட்டுறேன்.